கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு அருமையான ஒரு நாளை கடவுள் இந்த ஆண்டிலே நமக்கு கிருபையாக கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயின. மோசேயின் மூலமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தம்முடைய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மக்கள் கடவுளிடத்தில் திரும்பி வர வேண்டும், கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக மோசேயின் மூலமாய் அநேக சட்டதிட்டங்களை ஆண்டவர் கொடுத்து, நீங்கள் இதை செய்ய வேண்டும், இதை செய்யாதிருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக யாராகிலும் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தவர்களாக மாற முடிந்ததா, இருக்க முடிந்ததா, வாழ முடிந்ததா என்றால் அனைவரும் இந்த நியாயப்பிரமாணத்தினால் கடவுளை சேர முடியாமல் அனைவரும் பாவிகளாகவே இருந்ததை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி தேவ தூதனால் அறிவிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். நாம் அனைவருக்கும் இரட்சகராக, மீட்பராக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிற்று என்பதை இங்கே யோவான் நற்செய்தியாளர் மிக அற்புதமாய் சொல்லுகிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த அவனியில் உதித்ததின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றது என்ன? ஆண்டவரிடத்திலே இருந்து கிருபை. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிற்று? இதை செய்ய தவறும் பட்சத்தில் உனக்கு இவ்விதமான தண்டனை உண்டு என்று சொல்லி கொடுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு எதை கொடுத்திருக்கிறது என்றால், அத்தனை பெரிய ஆண்டவராகிய பரிசுத்தமான தேவனுடைய இருந்து கிருபையை, இரக்கத்தை, அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு இருந்தது. சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். எவ்வளோ அழகான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். குறிப்பாய் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய அதிகாரங்களை படிக்கும் பொழுது எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சத்தியம் ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நாம் வாசித்து அதை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்ளும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கிற்று. கிருபை என்பது அனுதினமும் நம்மை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்திலே இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் நம்முடைய கிரியைகளை கொண்டு நீதிமான்களாக்கப்படவில்லை. ஆண்டவருடைய
கிருபையினாலே நிலைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் நிறைவாய் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இன்றளவும் நாம் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் கொண்டு வந்ததான அது சத்தியமும் கிருபையும் இன்னும் அதிகமாய் நம்மை நிரப்பட்டும். அந்த கிருபைக்குள்ளாக தொடர்ந்து வளருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமாப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அற்பமும் குப்பையுமாயிருந்த எங்களுக்கு தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வந்தது ஆண்டவரே. அன்றைக்கு தேவ தூதர்கள் ஆண்டவரே மேய்ப்பர்களை பார்த்து சொன்னார்களே, இதோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆம் ஆண்டவரே, அந்த பிறந்த அந்த க்ஷணம் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கிடைத்தது, சத்தியம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு விடுதலையாக்க பட்டவர்களாய், பாவ சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளாய் ஜீவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காய் தோத்திரம். அந்த கிருபையும் சத்தியமும் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும் ஐயா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாய் உமக்கு சாட்சிகளாய் எல்லா நேரத்திலும் நாங்கள் நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.